Hey guys, இந்த வீடியோவில் நம்ம வந்து KineMaster பேசிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வந்து எப்படி உங்கள் வீடியோ எப்படி ட்ரிம் பண்ணுறது, ஸ்ப்ளிட் பண்ணுறது, எப்படி அந்த வீடியோக்கு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது, அந்த மாதிரி தான் இந்த வீடியோவில் உங்கள் வாய்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, மியூசிக் எப்படி ஆட் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போக வர வீடியோஸில் வந்து நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி எப்படி க்ரியேட் பண்ணுறதுலாம் போடுறேன். இப்போதைக்கு பேசிக்ஸ்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே guys, இந்த வீடியோவில் வந்து இப்போ நம்ம இந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி ஏதாச்சும் ஒரு ஆஸ்பெக்ட் ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் 16:9 செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏதாச்சும் ஒரு கிளிப்பை ஆட் பண்ணிடுறேன். இப்போ வந்து இந்த கிளிப்பை வந்து எப்படி ட்ரிம் பண்ணுறது, எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து எனக்கு இந்த கிளிப்பில் வந்து எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 3 செகண்ட்ஸ் வந்து தேவையில்லை. 3 செகண்ட்ஸ் தான் டெலிட் பண்ணணும். அப்படின்னா இந்த கிளிப்பை இந்த ஒரு லைன் மாதிரி இருக்குது இல்லை, அந்த லைனை வந்து நம்ம அந்த 3 செகண்ட்ஸில் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த கிளிப்பை டச் பண்ணி சிசர் ஐக்கான் இருக்கும். அந்த சிசர் ஐக்கான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து ட்ரிம் டு லெஃப்ட் ஆஃப் ப்ளேகட் இருக்கும். அந்த லெஃப்ட் ஆஃப் ப்ளேகட் கொடுத்துடணும். இது வந்து லாஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு 3 செகண்ட்ஸ் தேவையில்லைன்னா அதே ஸ்டெப் தான். அந்த கிளிப்பை கிளிக் பண்ணி சிசர் ஐக்கான் கிளிக் பண்ணி ரைட் ஆஃப் ப்ளேகட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து ரைட்லேருந்து ட்ரிம் ஆயிரும். இது எனக்கு வந்து நடுஸில் ஒரு குறிப்பிட்ட இடம் தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ஒரு 10 செகண்ட்ஸ் இங்கே வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் இதிலேருந்து இது வரைக்கும் எனக்கு வந்து தேவையில்லை. அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அந்த அதே ஸ்டெப்பு தான். அந்த கிளிப்பை கிளிக் பண்ணி சிசர் ஐக்கான் வரும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் அட் ப்ளேகட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த கிளிப் வந்து 2ஆக செப்பரேட் ஆயிரும். அதே மாதிரியே உங்களுக்கு எந்த இடம் தேவையில்லையோ அதே மாதிரி அந்த கிளிப்பை கிளிக் பண்ணதுக்கப்புறம் சிசர் ஐக்கான் வரும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் ப்ளேகட் கொடுத்து வந்து நீங்கள் அந்த கிளிப்பை வந்து இப்படி செப்பரேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கிளிப்பை டெலிட் பண்ணணும் அப்படின்னா அந்த சென்டர் கிளிப்பை ஒரு மட்டும் டச் பண்ணி டெலிட் ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கான் கிளிக் பண்ணதுனா டெலிட் ஆயிரும். ஸோ இதுதான் ட்ரிம் ஸ்ப்ளிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே ஒரு டெக்ஸ்ட்டுமே இல்லை இந்த வீடியோக்கு. இந்த கிளிப்பில் வந்து நம்ம இப்போ டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த லேயர் ஐக்கான ஒரு மட்டும் அப்படி கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மீடியா எஃபெக்ட் ஓவர்லே, இந்த எஃபெக்ட்லாம் ஓவர்லேயே நிறைய ட்ரிக்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் இன்னொரு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து டெக்ஸ்ட்டும் ஹேண்ட் ரைட்டிங்கும் மட்டும் இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டில் ஒரு மீடியா ஐக்கான் இருக்குது இல்லை, இந்த ஐக்கான் வந்து எதுக்கு அப்படின்னா ஓவர்லே பண்ணுறதுக்கு, அது வீடியோவே ஓவர்லே பண்ணுறதுக்கு. அதெல்லாம் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து டெக்ஸ்ட்டும் ஹேண்ட் ரைட்டிங்கும் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம எப்படி டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் ஐக்கானை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நான் இப்போ சும்மா ஹலோ அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஹலோ அப்படின்னு டைப் பண்ணால் அந்த மாதிரி ஷோ ஆகும் ஹலோ. அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம கலர் சேஞ்ச் பண்ணோம்னா அந்த கலர் சேஞ்ச் ஐக்கானை கிளிக் பண்ணி இந்த மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணணுன்னா அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஃபாண்ட்டுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது ஃபாண்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இது பண்ணிக்கிட்டு இப்போ வந்து இந்த நீங்கள் வச்சுருக்க டெக்ஸ்ட்டுக்கு வந்து அனிமேஷன் கொடுக்கணும் அப்படின்னா அனிமேஷன் அப்படின்ற ஐக்கானை கிளிக் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் அனிமேஷன் கொடுத்துக்கலாம். இப்போ நான் லெட்டர் பை லெட்டர் அனிமேஷன் கொடுக்கேன். இது வந்து டைமும் கேட்டுக்கும். நீங்கள் எவ்வளோ ஸ்லோவாக வேணும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேணும் அப்படின்னு நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டு வந்து இந்த குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தான் வருது. இவ்வளோ தான் வருது இந்த டெக்ஸ்ட்டு. அதுக்கு மேலே அது ஷோ ஆக மாட்டேங்குது. அது இந்த வீடியோ ஃபுல்லாக ஷோ ஆகணும் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை ஒரு மட்டும் நீங்கள் அப்படி கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 பிரேசஸ் ஓப்பன் ஆகும். அந்த பிரேசஸை நீங்கள் வந்து என்லார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா அந்த வீடியோ எண்டு வரைக்கும் ஷோ ஆகும். இதே இது இந்த டெக்ஸ்ட்டு வந்து உங்கள் குறிப்பிட்ட இவ்வளோ தான் ஸ்டார்டிங்கில் ஒரு 2 செகண்ட்ஸ் எனக்கு வந்தால் போதும் அதே அப்படின்னா அதே மாதிரி அந்த பிரேசஸ் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து ஸ்மால் பண்ணிக்கலாம், நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே சிம்பிள் தான் KineMaster. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது அப்படின்றது பார்த்தோம். இப்போ வந்து ஹேண்ட் ரைட்டிங், அதாவது ட்ராயிங் எப்படி இந்த இதில் வரைகிறது அப்படி அதை பற்றி பார்ப்போம். அந்த ஹேண்ட் ரைட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து நீங்கள் சர்க்கிள், ஏரோஸ், அது வந்து எக்ஸு, ஸ்கொயர் இந்த மாதிரி நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சர்க்கிள் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நீங்கள் கலரை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்க்கிள் வரைஞ்சிங்கன்னா தான் அந்த கலர் வந்து ஷோ ஆகும், இல்லைன்னா ஷோ ஆகாது. இப்போ நான் கலரை டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த எல்லோ கலரை சூஸ் பண்ணி இப்போ நான் வந்து இப்படி சர்க்கிள் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளுமே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் ஷோ ஆகுது. அப்படின்னா நீங்கள் வந்து இப்படி என்லார்ஜ் பண்ணிங்கன்னா இது வந்து நீங்கள் எவ்வளோ வரைக்கும் என்லார்ஜ் பண்ணியிருக்கீங்களோ அது வரைக்கும் அது ஷோ ஆகும். ஸோ சிம்பிள் தான் KineMaster.
ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவுக்கு வந்து எந்த இடத்துலையுமே மியூசிக்கே ஆட் ஆகலை. இந்த மியூசிக் ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆடியோ ஐக்கானை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த ஏன்ஷியன்ட் இன்கா அப்படின்ற அந்த மியூசிக் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி மியூசிக் ஆட் ஆகும். இந்த வீடியோவை விட இந்த மியூசிக் வந்து மியூசிக்கோட கிளிப் வந்து ரொம்ப லார்ஜாக இருக்கிறதுனால அந்த மியூசிக்கோட வீடியோவை ட்ரிம் பண்ணுறேன். அதுவும் அதே மாதிரி தான், அந்த மியூசிக் ஆடியோ கிளிப்பை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ட்ரிம் பண்ணிக்கலாம் இப்படி. ஸோ இவ்வளோ தான் மியூசிக் ஆட் பண்ணுறது. இப்போ நீங்கள் வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்னாலும் வாய்ஸஸ் வந்து இப்போ வந்து எப்படி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்றது பார்த்தாச்சு. இப்போது நீங்கள் அப்போலே பார்த்துருப்பீங்க, இந்த 2 கிளிப்பை செப்பரேட் பண்ணும்போதுல ஒரு ப்ளஸ் ஐக்கான் ஷோ ஆகிருக்கோங்க. அது எதுக்கு அப்படின்னா, அந்த ப்ளஸ் ஐக்கான் நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ட்ரான்சிஷன் ஆட் பண்ணலாம். ட்ரான்சிஷன்னா இப்போ நம்ம 2 கிளிப்புக்கு நம்ம ஜம்ப் பண்ணுறோம். அந்த ஜம்ப் பண்ணுறது வந்து கொஞ்சம் சினிமேட்டிக்காக இருக்கணுன்றதுனால ட்ரான்சிஷன் ஆட் பண்ணால் சூப்பராக இருக்கும். இப்போ நான் அந்த இடத்துல லைட் பிளர் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ நான் அந்த இது ப்ளே ஒரு சின்ன ட்ரான்சிஷன் தான். ட்ரான்சிஷன் ஆட் பண்ணால் அவங்க வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான். ஸோ இந்த வீடியோவை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னா, அந்த மாதிரி மேலே ஒரு ஐக்கான் ஷோ ஆகும். அந்த ஸ்கொயர் போட்டு ஒரு ஆரோ சிம்பிள் போட்டு ஐக்கான், அந்த ஐக்கானை கிளிக் பண்ணால் நீங்கள் வந்து குவாட் ஹெச்டிபியிலேருந்து ஃபுல் ஹெச்டி, குவாட் ஹெச்டி இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். எம்பியும் கீழே அதை பொறுத்து வரும். இப்போ எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங்.